சார் வணக்கம்ங்க. வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை. அதுக்கு டாக்டர் கிட்ட போயா? பேங்க் எதுக்கு வந்த? டாக்டர் கிட்ட தாங்க போனேன், மருந்து எழுதி கொடுத்திருக்காரு. மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து வாங்கு. இங்க எதுக்கே வந்த? மருந்து வாங்க பணம் வேண்டாமா? கடன் கொடுக்கறதா சொன்னாங்க. வியாதிஸ்தர்களமா பேங்க்ல பணம் கொடுக்கறதா சொன்னோம். விவசாயம் பண்றவங்களுக்கு தான் தருவோம். முதல்ல போய் ஒரு நிலத்தை வாங்கிட்டு வா. என்ன போயா? மெதுவா சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம். பேங்க்ல யாரையா? ஏன் கத்துற? இதுனா பேங்கா உங்க வீடா? நான் அப்படிதான் கத்துவேன். நீ யாரையா கேக்குறதுக்கு? நீ சும்மா இருப்பா. வாமா அந்த பக்கம். என்ன விஷயம்? மாடு வாங்க பணம் கொடுத்தது நீங்க தானே? ஆமா. ஏன் கொம்பு வளரலையா? கொம்பு வளர்ந்துருச்சு, கூட வம்பும் வளர்ந்துருச்சு. எங்க வீட்டுக்கு வந்து பணம் கேட்க இந்த ஆள் யாரு? இந்த ஆள் வந்து வசூல் பண்ணாம வாட்ச்மேன் வந்து வசூல் பண்ணுவான். விவரம் இல்லாத பொண்ணா இருக்கு. விவரம் தெரிஞ்ச பொண்ணுதான். கண்ணு பயங்கரமா இருக்கு. இந்தாயா இந்த மாசத்து பணம். இனிமே மாசம் மாசம் நானே கொண்டு வந்து கொடுப்பேன். என் வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது. யோ என்ன திட்டல. இனிமே உன சும்மா விட மாட்டேன். என்ன போனா சொல்லிட்டேன். யோ நாமக்காரே, அதால் கிட்ட சொல்லி வை. ரொம்ப பேசுறா, வாய் தச்சு போடுவேன் தச்சு. ஆமா. என்னப்பா நீ அந்த பொண்ணுகிட்ட போய் வாயை கொடுத்துக்கிட்டு இருக்க? சேகர், இந்த ஊர் ஜாதி வெறி பிடிச்ச ஊர். நீயோ வேற ஜாதிக்காரன். அந்த பொண்ணுகிட்ட வம்பு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் ஊருக்காரெல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு எங்க ஜாதிக்கார பொண்ணுகிட்ட இந்த ஆள் எப்படி பேசலாம்னு கம்பம் கத்தியும் அங்க வந்துருவாங்க தெரியுமா? அட நீங்க என்ன சார் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. அவன் என்ன சொல்லிட்டு போனா, என் வாயை தைச்சிருந்தாலும் சொன்னான். நான் வாயை கிழிக்காம விட மாட்டேன். என்னப்பா நீ? அவ தைக்கிறேங்கிறா, நீ கிழிக்கிறேங்கிற. இது என்ன பேங்கா இல்ல டெய்லர் கடை? என்ன சார் எதுக்கு கூப்பிடுறீங்க? வாடா. டேய், இந்த லெட்டரை கொண்டு போய் செண்பகத்துக்கு கொடுக்குறியா? என்ன சார் அந்த மாதிரி லெட்டரா? பொழைச்சு 3 இடம் விடல, அதுக்குள்ள எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன். போடா. முடியாது சார். டேய் கண்ணா, போய் கொடுத்துட்டு வாடா. காசு தருவியா? தரேன்டா. டேய், நீ எதிர்காலத்துல ஒரு சிறந்த அரசியல்வாதி ஆயிடுவ. உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. போ போடா, இப்படி போ. அக்கா. என்னடா? இந்த கடுதாசியா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. யார் கொடுக்க சொன்னது? அதான் அந்த பேங்க்காரு. ஏணி மரமாட்டம் உயரமா இருப்பாரு. நான் தான் தவணை பணம் எல்லாம் கட்டிட்டேனே, அப்புறம் கடுதாசி கொடுத்து அனுப்பணும். என்னக்கா நீ, உனக்கு இது கூட புரியலையே? ஒரு வயசு ஆம்பளை பொண்ண மாதிரி அழகான பொண்ணுக்கு போய் என்ன மாதிரி பையன்கிட்ட கடுதாசி கொடுத்து அனுப்புனா அது காதல் கடுதாசியா தான் இருக்கும். இன்னைக்கு தாண்டா அந்த ஆள் செண்டு வசமா என் கையில மாட்டி இருக்கு. உண்டு இல்லன்னு பாத்துடுறேன். கஸ்தூரி அக்கா, கல்யாணி அக்கா, வாங்க வாங்க. யோ வெளியில வாயா. வாயா வெளியே. என்னது வெளியே வாயாவா? கொஞ்சம் மரியாதையா கூப்பிடுமா. நான் இந்த பேங்க் மேனேஜர். அந்த ஒட்டகத்தை கொஞ்சம் வர சொல்லு. ஒட்டகமா? ஒட்டகம் எல்லாம் இங்க கிடைக்காது, பாலைவனத்துல தான் கிடைக்கும். ஏய், என்ன வேணும்? ஏன் கத்துற? யோ மேனேஜரே, அந்த ஆள் கிட்ட கேளியா. ஏயா, உனக்கு தெரிஞ்சு இங்க ஒட்டகம் ஏதாவது கிடைக்குமா இல்ல ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு அவங்க கேக்குறாங்க. ஒட்டகம் இல்ல பொட்டகம் இல்ல. ஏன் நீ அந்த ஆளை வச்சிருக்கிற? இது இந்த ஆளை நான் வச்சிருக்கேனா? வெளியே வெளியே சொல்லிடுறாங்கம்மா. ஊர்ல என்ன தப்பா நினைப்பானுங்க. லட்சுமி விலாஸ் பேங்க் இந்த ஆளை வேலைக்கு வச்சிருக்கு. புரியுதா? என்ன விஷயமா வந்திருக்கீங்க எல்லாரும்? யோ இந்த ஆளுக்கு வேலை என்ன? கொடுத்த கடனை வசூல் பண்றதா இல்ல இந்த மாதிரி காதல் கடுதாசி எழுதுறதா? உனக்கு எதுக்குப்பா இந்த வேலை? இப்ப பாரு, பட்டா விஷயம் நடக்க போதோ கும்பா விஷயம் நடக்க போதோ. ஏன் சார், காதல் கடுதாசி எழுதுறதுக்கு இந்த வாயாடியை விட்டா எனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? நான் யாருக்கும் எந்த கடுதாசியும் எழுதல. என்னையா முழு பூசணிக்காய் சோத்துக்குள்ள மறைக்க பாக்குற? இப்படி ஏதாவது உருட்டி பற்றி பேசுவேன்னு தெரிஞ்சுதான் கடுதாசி கையோட கொண்டு வந்திருக்கேன். இப்ப என்னையா சொல்ற? நான் எந்த கடுதாசியும் எழுதல. நீ தான் எழுதன. நான் எழுதல. நான் எழுதல, நீ எழுதலன்னு அந்த லெட்டரை கொண்டாமா. பிரிச்சு படிச்சு பார்த்தா தெரிஞ்சு போக போகுது. என்னம்மா அந்த கத்து கத்துன? வெறும் வெத்து பேப்பரா இருக்கு. உன் கண்ணுக்கு ஏதாவது புறப்படுறான்னு பாரு. முதல்ல அந்த கடுதாசி பிரிச்சு பார்த்துக்க கூடாது. உன் பேச்சு நம்பி வந்து ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. சரியான வாயாடி. நீ வாடி போலாம். சரிங்கடி. புத்திசாலித்தனமா என்ன ஏமாத்திட்டு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்காத. நீ சரியான ஆம்பளையா இருந்தா கடுதாசி எழுதி இருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும் சேதி. நான் அதுல எழுதித்தான் இருக்கேன். வேணா அந்த பேப்பரை வீட்டுக்கு கொண்டு போய் தண்ணியில நினைச்சு பாரு. அப்போ புரியும் உனக்கு நான் சரியான ஆம்பளையா இல்லையான்னு. சரிதான் போவியா? ஏன்பா வெறும் பேப்பர் தான் இருக்கு, ஆனா எழுதியிருக்கேன்னு சொல்ற? ஆச்சரியமா இருக்கே. விட்டலாச்சாரியார் படம் மாதிரியே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், வெரி சிம்பிள். எப்படி?
வெத்து பேப்பர்ல சோப்பு கட்டியால எழுதுனேன். அத தண்ணியில நினைச்சு பார்த்தா எழுத்தெல்லாம் பளிச்சுன்னு தெரியும். எப்படி பழிக்கு பழி. சபாஷ். ஆமா, பேங்க் அக்கவுண்ட் கூட தண்ணியில நினைச்சாதான் தெரியுமா? சார் அதெல்லாம் சோப்புல எழுதல, பேனால தான் எழுதிருக்கேன். நல்ல வேலை. இல்லைன்னா ஏன் வேலை போயிரும். வேலை தானே போகட்டுமே. ஆமா ஆமா, போனா எனக்கு என்ன, இது ஏன் வேலைப்பா. பட்டிக்காட்டு பெட்டை கோழியே வாளை ஆட்டினால் ஒட்ட நறுக்கி விடுவேன். கடன் தொலையிலிருந்து தப்பிக்க எங்க அப்பா அந்த கல்லு வெட்டி கிழவனுக்கு என்ன கட்டி வைக்க பாக்குறாரு. நீங்க தான் என்ன எங்காவது கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன கல்யாணமா? நான் எங்க அப்பனை நம்பி இருக்கேன். எங்க அப்பா உடுக்கைய நம்பி இருக்கான். உடுக்க பேய நம்பி இருக்கு. பேயே இந்த ஊர்ல இல்ல. அப்புறம் எப்படி நம்ம வெளியூர் போறது, வாழ்க்கை எப்படி நடத்துறது? இந்த பாருங்க, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கல அப்புறம் என் பொண்ணத்தை தான் பாப்பீங்க. ஆமா சொல்லுவீங்க, ஆனா யாரும் சாக மாட்டீங்களே. தாலிங்கிற பேர்ல ஒரு 1.5 முழம் கயிறை கட்ட வச்சிருவீங்க. அப்புறம் வாழ்க்கை பூரா எங்களை சாக வைப்பீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒண்ணு பிறந்துரும். 10 மாசம் சுமந்து பெத்தனேன்னு சொல்லுவீங்க. ஆனா வாழ்க்கை பூரா உங்களை சுமக்கிறமே, அது ஒரு தடவையாவது சொல்றீங்களா? கொஞ்சம் ஈவன் பண்ணி பேசுங்கம்மா. ஐயோ சும்மா இருங்க. நடக்க நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும். பகல்லையே போய் அவனை கடிச்சாத்தான் ராத்துல அவன் தெரிய மாட்டான். இருட்டோட இருட்டா ஜாம் ஆகிருவான். அவ்வளவு கருப்ப அவன் நான் பாத்துக்கிறேன். என்ன சும்மா இருங்க. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அடி போங்கடி. இவனும் அதே மாமூல் வார்த்தை தான் சொல்றான். ஏண்டி நீங்களே திருந்தவே மாட்டீங்க. துளசி, நீயும் நானும் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல ஏற்கனவே ஜாதி சண்டை இருந்தும் நான் உன்னை துணிஞ்சு காதல் பண்றேன்னா என்ன காரணம்? என்ன? உன் மேல அசைக்க முடியாத ஆசை வச்சிருக்கேன். ஆமா, நீ என்ன காதல் பண்றியே, அதுக்கு என்ன காரணம்? நீங்க திருவிழாவில உடுக்கடிச்சீங்கல்ல, அதை பார்த்து நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். ஆமா, நான் பெரிய வலையப்பட்டி தனித்தவுள் வாச்சிட்டேன். அதை கண்டு நீங்க அப்படியே சொக்கி போயிட்டீங்க. சும்மா இருங்க. நீங்க உடுக்கடிச்சீங்கல்ல, அந்த சத்தம் என் நெஞ்சில கிண்ண கிண்ணு கேட்டு நான் அப்படியே மயங்கி போயிட்டேன். உலகத்திலேயே உடுக்க சத்தத்தை கேட்டு ஒருத்தி மயங்கினான்னா அது நீதான். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு? ஊரை சுத்தி கடன் வச்சிருக்காரு. ஆமா, உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு? மூட்டை சுத்தி உடுக்க வச்சிருக்கான். கூடவே ஒரு சூறாயுதம் வச்சிருக்கான். எப்ப வேணாலும் எடுத்து குத்திக்கலாம். அப்போ நம்மள கல்யாணம் பண்ணி வைக்க 2 பேர் வீட்டுல வசதி கிடையாது. என்ன பண்றது துளசி? எங்க அப்பனுக்கு வர்றதெல்லாம் அரைப்படி அரிசி, ஒரு கோழி குஞ்சு, 2.25 ரூபாய் காணிக்க. நான் பிறந்ததுல இருந்து இதுக்கு மேல பார்த்ததே இல்ல. இப்ப நான் போட்டிருக்கிறேன் சட்டை. இதெல்லாம் வீடுகள்ல இனம் வாங்குனது. இனிமே ஏதாவது பணக்கார வீட்டுல பேய் புடிச்சது, எங்க அப்பன் பேய ஓட்டவே மாட்டான். அப்புறம் அங்கேயே இருந்து பேய கண்டினியூ பண்ணிடுவான். அதுல ஏதாவது லம்பா ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம வெளியூர் போய் ஒரு செட்டப் ஆகிடலாம். இப்படி ஒரு பேராசை இருக்கிற வரைக்கும் என்னைக்கு பெரிய வீட்டுல பேய் பிடிக்கிறது, என்னைக்கு நம்ம கல்யாணம் ஆகிறது? என்ன பண்றது துளசி? தொழில் கிடைக்காம போற போக்க பார்த்தா எங்க அப்பன் பம்பத்தோலை கிழிச்சு சுட்டு தின்றுவான் போல் இருக்கு. கட்டுண்டோம், பொறுத்திருப்போம், காலம் மாறும். அது மாறும்போது மாற்றம் கருத இப்ப யாரும் பாக்குறதுக்குள்ள ஒரு ஊறுகாயா? என்ன கல்ல வீடு? உங்களுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்ட அதுக்குள்ளேயே காத்து வாக்குல பரவிடுச்சா? காத்து கருப்பெல்லாம் எங்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் ஊருக்குள்ளேயே வரும். இந்த வயசுல உங்களுக்கு எதுக்கு 2ஆம் தாரம்? எனக்கு ஒரு வாரிசு வேண்டாமா? என்னப்பா, நான் வாரிச பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ மேல பாத்துக்கிட்டு நிக்கிற. இல்ல, நான் காக்காயை பாத்துக்கிட்டு இருக்கேன். விளையாட்டு உள்ள. அது கிடக்கட்டும், இது இங்கேயே கிடக்கட்டும். வாரிசுங்க தான் நாட்டுல எக்கச்சக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கு வாரிசு? நிறைய நிலம் இருக்கே. உலகம் உண்டான காலத்துல இருந்து நிலம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம பிறந்தோம். விதண்டாவாதம் பண்ணாதே. எனக்கு வாரிசை உருவாக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. இப்படி செஞ்ச என்ன? எப்படி? நாட்டுல அனாதை குழந்தைங்க நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு எடுத்து அது பேருக்கு எழுதி வச்சுட்டா அது எப்படி முடியும்? எனக்கு பிறந்த பிள்ளைக்கு தானே எழுதி வைக்க முடியும். இப்படி முன்னால நிலம் வாங்கினவங்க எல்லாம் வாரிசுக்கு வாரிசு நிலத்தை எழுதி வச்சுட்டே போனா பின்னால வர்ற ஏழைங்க நிலத்துக்கு என்ன பண்ணுவாங்க? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் துளசியை கட்டிக்கிட்டு வாரிசை உருவாக்கத்தான் போறேன். நீ துளசியை கட்டிட்டு வாரிசை உருவாக்க மாட்டேன். அவளை நான் கட்டிக்கிட்டு வாரிசை நான் தான் உருவாக்க போறேன். சரக்கு நல்லா இருக்கு. அது யாரா பிடிச்சு சொல்றது? என்ன மிஸ்டர் சேகர் பேசாம இருக்கீங்க? இதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. சாப்பிடுங்க. இல்ல, எனக்கு பழக்கம் இல்ல. என்ன சார், உங்க முன்னால குடிக்கிறதுக்கு ரொம்ப வெக்கப்படுறாரு போல இருக்கு. நான் மேனேஜர்ல என் முன்னால குடிக்கிறதுக்கு ஒரு கூச்சம், பயம்.
சேகர், குடிக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், பொய் சொல்லாதவன் சொர்க்கத்துக்கே போவான்னு ஔவையார் சொல்லிருக்காங்க. சார், ஔவையார் எப்ப சார் இதெல்லாம் சொன்னாங்க? போன வாரம் மதுரையில வச்சு என்கிட்ட சொன்னாங்களே. கமான் ட்ரிங்கு. ஐ எம் சாரி, என்ன விட்டுருங்க. இங்கிலீஷ்ல மன்னிப்பு கேட்கிறாரு, விட்டுருவோம். ஐ டேக் கும்மு. சார், உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி கேட்கலான்னு இருக்க. கேக்குறதுதான் கேக்குறீங்க, என்ன சிறுசு, பெருசாவே கேளுங்க. ஒண்ணு இல்ல, பக்கத்து கிராமத்துல ஒரு சாராய ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயோ, ஆரம்பிங்களே ஆரம்பிங்களே. இது என்ன பிராந்தி விஸ்கி? அடாடாடாடா, அந்த 300 மில்லி கடா மார்க்கை ஏத்திக்கிட்டு அப்படியே ஊறுகாய நாக்கில போட்டு அதனுடைய மகிமையே மகிமை. இந்த பாருங்க, நீங்க சாராய ஃபேக்டரி மட்டும் ஆரம்பிக்க கூடாது, ஊறுகா ஃபேக்டரியும் பக்கத்துல ஆரம்பிக்கணும். அப்பதான் தொட்டுக்க வாட்டமா இருக்கும். என்ன வேண்டாமா? ஊறுகா ஃபேக்டரி வேண்டாமா? வெளியே வாங்கிக்கிறோம். ஒண்ணு இல்ல, பக்கத்து கிராமத்துல ஒரு சாரா ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதா சொன்னேன் இல்லையா? 20 லட்சம் ரூபாய் பட்ஜெட், ஒரு 5 லட்சம் ரூபாய் துண்டு விடுது. உங்க பேங்க்ல லோன் கொடுத்தீங்கன்னா 1 மாசத்துல கட்டிடுவேன். ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் லோனுக்கு சாங்ஷன் பண்றேன். என்ன சொல்ற சேகர்? இந்த பாருங்க, நாம வேலை பார்க்கறது ஒரு ரூரல் பேங்க். மேக்ஸிமம் 5000 ரூபாய் தான் கடன் கொடுக்க முடியும். அதுக்கும் சரியான காரணங்கள் இருக்கணும். இப்படி லட்சமா கடன் கொடுக்கறதுக்கு பேங்க் சட்டம் ஒத்துக்காது. தட் இஸ் பேங்க் மிஸ்டேக். பேங்க் மிஸ்டேக் இல்ல, உங்க மிஸ்டேக். பாத்துங்க. என்ன மேனேஜர் சார், உங்க பேங்க் கிளர்க் சட்டம் கட்டணும் என்னமோ பேசுறாரு. அதுவா, அவன் சின்ன பையன், சட்டமே தெரியாது. உங்களுக்கு தான் சட்டம் எல்லாம் தெரியும். ஏன் சார், எப்படி சார் நம்ம பேங்க்ல லட்சமா கடன் கொடுக்க முடியும்? என்ன, நீ மேனேஜரா நான் மேனேஜரா? நீங்க தான் மேனேஜர். இந்த பாருங்க, உங்க வீட்டுல ஏதாவது பணம் இருந்தா கொண்டு வந்து இந்த ஆளுகிட்ட கொடுங்க. சாராய கடையோ கள்ளு கடையோ ஆரம்பிச்சுக்கிட்டோம். வர்றேன். பாத்தீங்களா, இவ்வளவு குடிவரியிலையும் நான் தான் மேனேஜருங்கிறத ஒத்துக்கிட்டான். யூ டோன்ட் வரி, நாளைக்கு காலையில பொட்டியோட பேங்குக்கு வாங்க, நான் அடிச்சு கொடுக்கறேன். என்ன சோடா பாட்டில் இவ்வளவு பெருசா செஞ்சிருக்கானுங்க? என்ன மேனேஜர் சார், 10 நாள் ஆளைய காணோம்? என் சம்சாரத்துக்கு பிரசவம், அதனால 10 நாள் லீவ் போட்டேன். போன வருஷம் 5 நாள் தானே போட்டீங்க? போன வருஷம் ஒரு குழந்தை தான் பிறந்தது, அதனால 5 நாள் லீவ் போட்டேன். இந்த வருஷம் 2 குழந்தை பிறந்தது, அதனால 10 நாள் லீவ் போட்டேன். அடுத்த வருஷம் எப்படி? 15 கணக்கு பாத்துக்க. நாடு தாங்குமா? சம்சாரம் தாங்குறா. போயா, என்னமோ இவன் சம்சாரத்தை நான் வச்சுக்கிட்டது மாதிரி. மாசி, ஊசி ஏன் எங்க வச்சீங்க? நீங்க தானே கொண்டு வந்து வச்சீங்க. வாடா, நம்ம பேங்க் தான். மேனேஜர் சார், வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். சௌக்கியமா இருக்கீங்களா? உங்க சம்சாரம் சௌக்கியமா? ஒரு நிமிஷம், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அதான் நம்ம லோன் சம்பந்தமா. ஒரு நிமிஷம், அதான் கொடுக்க முடியாது நேத்து சொல்லிட்டேன்ல. 2 நிமிஷம். இந்த பேங்க்ல நீங்க மேனேஜரா இல்ல அவர் மேனேஜரா? 5 நிமிஷம். நான் மேனேஜர், நான் கேட்க வேண்டியதுல நீயே கேட்டுக்கிட்டு இருக்கியே. 5 நிமிஷம் எடுத்துக்குவேன். என்னவே வாய் பூரா மீசி வச்சுக்கிட்டு, யார் இருந்தாலும் ஏன் கைத்தடி? வணக்கம். சௌக்கியமா இருக்கீங்களா? உங்க சம்சாரம் சௌக்கியமா? என்ன விஷயமா வந்தீங்க? என்ன சார் இது, எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறீங்க? மறந்துட்டேன். நேத்து ராத்திரி நம்ம வீட்டுக்கு நீங்க வந்தீங்களே. அப்படியா? வீட்டுக்கு வந்தானா? எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? கிட்ட வாங்க. நேத்து ராத்திரி நம்ம வீட்டுல ஒரு பார்ட்டி கூட கொடுத்தனே. பார்ட்டியா? இருக்காதே. என்ன சார் இது, ஏன் லோன் சம்பந்தமா வாங்கி தரேன்னு பிராமிஸ் கூட பண்ணீங்களே. பிராமிஸா? நான் யாருக்கும் கொடுக்கிற பழக்கம் இல்லையே. கைத்தடி. கொடுத்திருப்பேன். இந்த பாருங்க, நான் லோன் கொடுக்க நினைச்சாலும் இவன் இருக்கானே, மேலிடத்துக்கு பெட்டிஷன் எழுதி போட்டு என் சீட்டையே சின்ன பின்னான்னு கிழிச்சிருவான். அப்புறம் ஒட்ட வைக்கவே முடியாது. அப்படின்னா முடிவா என்னதான் சொல்றீங்க? அதான் சொல்லிட்டார்ல, இன்னும் ஏன் நிக்கிறீங்க? இனிமேலாவது பேங்க் மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஓகே? இந்த பாண்டித்துறை யாருன்னு தெரியாம பேசுற, மரியாதையா வெளியே போறீங்களா இல்ல போலீஸுக்கு போன் பண்ண? போடா. என்னடா போலீஸ்? நான் பார்க்காத போலீஸா? என்ன போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு போறேன். போயிட்டு வர்றேன். இந்த பாண்டித்துறை யாருன்னு உனக்கு தெரியாது. அதேதான் அவரும் சொன்னாரு. போட்டா போடே. 2 பேரும் ஒரே வசனத்தை பேசிக்கிட்டு புதுசா ஏதாவது பேசக்கூடாது. இவன்கிட்ட எல்லாம் ஏப்ப வாயா கொடுக்குற? பின்ன வேற ஏதாவது கொடுக்கலான்றியா? வாங்க. தம்பி யாரு? என்ன வேணும்? நான் பேங்க்ல இருந்து கடன் வசூல் பண்ண வந்திருக்கேன். கராமாடு வாங்குறதுக்காக 5000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க. 6 மாசம் ஆச்சு, இன்னும் கடனை திருப்பி கொடுக்கல. என்ன தம்பி பண்றது? கை நீட்டி கடன் வாங்கலனாடா, மழையும் பெய்யல, கணத்துல தண்ணியும் இல்ல. என்னங்க இது, நீங்க சொல்றது நல்லா இருக்கா? பசுமாடை வாங்கியிருக்கீங்க, பாலை வித்து கடனை திருப்பி கொடுக்க வேண்டியது தானே.
அதை விட்டுட்டு மழை பெய்யல கணத்துல தண்ணி இல்லன்னு கதை சொல்லிட்டு இருக்கீங்களே. அடே எங்க அப்பா, பாத்திரம் நிறைய பாலை கறக்குறீங்க, பேங்க் பணத்தை மட்டும் கொடுக்க மனசு வராதே. யோ, உனக்கு புத்தி இருக்கா? பாலை பார்த்து கண்ணு வைக்கிறியே, திருஷ்டி படிச்சுனா மாடு ரத்த ரத்தமா கறக்கும். உன் கண்ணுல கொல்லிக்கிட்ட வைக்க. இந்தமா வார்த்தையை அளந்து பேசு. நான் ஒன்னும் உங்க வீட்டு வேலைக்காரன் இல்ல. நானும் உங்க வீட்டுல மாடு மேய்க்கிறவ இல்ல. கடனை வாங்கிட்டா கண்டுபிடி பேசுறதா? வந்தமா கேட்டமான்னு போவையா? அதிகமா பேசுறியே. நானும் அதிகமா பேசுறேன். அப்ப நானும் அதிகமா பேசுறேன். பின்ன ஆம்பளை கிட்ட அடக்க ஒடுக்கமா பேச தெரியுதா உனக்கு? பொம்பளையா நீ? என்ன என்ன கேட்ட? பொம்பளையா நீன்னு கேட்டேன். யோ, அப்புறம் நான் நல்லா கேட்டுடுவேன். நீ நாக்க பிடிங்க கிட்ட சாவணும். அவரு பேங்க்ல பெரிய ஆபீசர். ஆமா, பெரிய ஆபீசர். எல்லாம் ஒன்னால வந்த வேலை. எதுக்கு பேங்க்ல கடன் வாங்கணும்? கண்ட இதுங்க கிட்ட பேச்சு வாங்கணும். பேங்க்ல கடன் வாங்கினா திருப்பி கேட்க மாட்டாங்கன்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அத நம்பி வாங்கிட்டேன். ஆமா, அந்த பேங்க் உங்க பாட்டந்து கொடுத்த கடனை திருப்பி கேட்காம இருப்பாங்க. யோ, அதோட நிறுத்திக்க. மேல மேல பேசினா நான் பொல்லாதவள ஆயிடுவேன். ஆமா, இந்த மிரட்டல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இப்போ ஒண்ணு சொல்றேன், கவனமா கேட்டுக்க. நீ பேங்க்ல வாங்கின 5000 ரூபாய் கடனை பைசா பாக்கி இல்லாம திருப்பி கொடுத்துரு. இல்ல உன் மாட்டை ஜப்தி பண்ணி வித்து உன் கணக்குல வர வச்சிருவேன். ஜாக்கிரதை. மாட்டை ஜப்தி பண்ணிடுவியா நீ? வித்துருவியா நீ? நான் விட்டுருவேனா? உன்ன விடுடி, புதுசா வந்தவன் அப்படித்தான் பேசுவான். போக போக எல்லாம் அடங்கி போயிடும். என்னங்க, ரூம் சாவி கொஞ்சம் கொடுக்குறீங்களா? தரேன் தம்பி. வள்ளி, தம்பிக்கு ரூம் சாவி எடுத்து கொடுமா. என்ன தம்பி, எங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க வீடு எனக்கு பிடிச்சிருக்கு, உங்க எல்லாரும் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஆனா இந்த ஊர் ஜனங்க தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன் தம்பி அப்படி சொல்றீங்க? வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் முதல்ல ஒரு வீட்டுக்கு கடன் வசூல் பண்ண போனேன். அந்த இடத்துல பயங்கர தகராறு. என்ன தகராறு? பேங்க் கொடுத்த கடனை கேட்க போனா ஒரு பொண்ணு வள்ளு வள்ளுன்னு விழ ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு காது வரைக்கும் வாய். பொண்ணால ராட்சசி ராட்சசி. யோ, யார பாத்தியா ராட்சசின்னு சொன்ன? எப்படியா நீ சொல்லலாம்? பெருசா கொலை மாட்டிட்டு வந்துட்டா கண்டுபிடி பேசுறதா? நான் வெளியூர்காரங்கிறதுக்காக நீ கண்டுபிடி பேசுறியா? எனக்கு கோவம் வந்தது. பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். ஜாக்கிரதை. பூச்சி காட்டுறியா? பூச்சி என்கிட்ட இந்த பூச்சி எல்லாம் காட்டாத. எனக்கு கோவம் வந்துச்சு, ஆம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். அடி சண்பகா, நீங்க சும்மா இருங்கக்கா. என்ன பண்ணுவா இந்த ஆளு? அடங்கா பிடாரி பிசாசு. என் தம்பி விடுங்க. பிசாசு பிசாசு உள்ளூர் பிசாசு. பிடாரி பிடாரி ஒண்டவத பிடாரி. ஐயோ, அடி சண்பகம், பாவம் வெளியூர் புள்ளடி, நம்ம ஊருக்கு வந்திருக்குது. படிச்ச புள்ள, அதுவும் என் வீட்டுல குடி இருக்குது. அதுக்கு மதிப்பு கொடுத்தாலும் கொஞ்சம் பேசாம ரெடி. ஏக்கா, உங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த ஆளை விட்டுட்டு போறேன். ஆமா, இல்லன்னா என்ன செய்ய? உனக்கு எடுத்து ஓங்க நடிச்சேன்னா மண்டை பொழந்துரும். ஜாகிரதை. தம்பி, ஏன் தம்பி சண்பகத்தோடவா சண்டை போட்டீங்க? ஆமாமா, இந்த குட்டி சாத்தம் கூட தான். ஐயோ, குட்டி சாத்தம் எல்லாம் சொல்லாதீங்க தம்பி. நல்ல பொண்ணு, கொஞ்சம் படபடன்னு பேசும், அவ்வளவுதான். என்னப்பா கருப்பட்டி, ஏன் இப்படி உருண்டு புரண்டு ஓடியாரா? ஏதோ சத்தம் கொடுத்துறதா சொன்னாங்க. சண்டை நடக்குதான்னு வேடிக்கை பார்த்து போலான்னு வந்தேன். சண்டையை வேடிக்கை பார்க்கலான்னு வந்தியா? இங்க சண்டை நடக்கல போ. இல்லையே, நான் வரும்போது ஏதோ உலக்க இலக்கு நீங்க காதுல விழுந்ததே. வழக்கையா? ஒண்ணு இல்ல, போ. ஒண்ணும் இல்லையா? ஒண்ணுமே இல்லப்பா. டீச்சரம்மா, டீச்சரம்மா, என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இல்ல, ஒரு 2 ரூபாய் கை மாத்த கொடுங்க, நாளைக்கு தரேன். கருப்பட்டி, கருப்பட்டி, நீயும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. ஒரு 5 ரூபா இருந்தா கை மாத்தா கொடு, நாளான்னைக்கு தர்றேன். இந்த பக்கமே வரல. போடா. இப்படியே சில ஆளுங்க இந்த ஊர்ல இருக்கிறாங்க. அவளுக்கு இவன் ரொம்ப மேல். என்ன நீ அவளை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ. இல்லங்க, ஒரு பொண்ணுன்னா எவ்வளவு அடக்க ஒடுக்கமா இருக்கணும். இப்ப உங்க பொண்ணு வள்ளி எடுத்துங்க, எவ்வளவு அடக்கமா இருக்கு. பொண்ணுன்னா அப்படிதாங்க இருக்கணும்.